இருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னாக்க, ஓப்பன் டைப் ஃபாண்ட் தான். டெக்ஸ்ட் பேனல் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு எனேபிளா இருக்கும். ஸ்டைலிஸ்டிக் ஆல்டர்னேட். ஒரு ஸ்டைலுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல நெறைய ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அடுத்து ஸ்டைலிஸ்டிக் செட்டு. இந்த ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபாண்ட்லயுமே எனேபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில ஆப்ஷன் வந்து சில ஃபாண்ட்க்கு எனேபிள் ஆகும். அதேபோல இதுல நெறைய வேரியேஷன் குடுத்திருக்காங்க. இது எல்லா ஆல்ஃபாபெட்டுக்கும் அப்ளை ஆகாது. ஏதாவது சில ஆல்ஃபாபெட்க்கு வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும். 6 டீஆக்டிவேட் பண்ணிட்டு 7 யூஸ் பண்றேன். 6 ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். டோட்டலா இந்த டெக்ஸ்ட் செலக்ட்ல தான் இருக்கு. பட் 2 ஆல்ஃபாபெட்ல தான் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது, ஹெச்லயும், எஃப்லயும் இந்த சேஞ்சஸ் இருக்கு. டெக்ஸ்ட் டூல் ஆர் டெக்ஸ்ட் வந்து செலக்ட்ல இருக்கும்போது, ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் ஓப்பன் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு ஓப்பன் டைப் ஃபியூச்சர்ஸ் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன்ல நமக்கு ஒரு இண்டிகேட்டர் டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் அதோட மீனிங். டூல் டிப் ரீட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்றேன். இப்ப நமக்கு ஒய் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஒய் மட்டும் செலக்ட் பண்றேன். அதுக்கு கீழ பாருங்க ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ கிட்ட மவுஸ் கொண்டு போம்போது ஹேண்ட் சிம்பல் வரும். இப்ப அத கிளிக் பண்றேன். இந்த ஃபாண்ட்க்கு என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத ப்ரிவ்யூவோட நம்ம காமிக்கும்.